வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்களும் பதிப்பாளர் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்களும் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். இலங்கைக்கு ஆதரவாக ஐநா சபையில் தீர்மானம் கொண்டு வர அமெரிக்கா முடிவு செய்திருக்கிறது. அமெரிக்காவுடைய இந்த முடிவை எப்படி பார்க்கலாம்? ஆமாம், இப்படித்தான் அமெரிக்கா செல்லும் என்பதனை ஈழத் தமிழர்களுடைய பிரச்சனையை ஆழமாக, அந்த படுகொலையை ஆழமாக, அதனுடைய செயல்பாட்டை மனித உரிமை மன்றத்தில் ஒவ்வொரு நாடும் எப்படி கொண்டு செல்கின்றன என்பதை உற்று கவனிப்பவர்களுக்கு நன்றாக தெரியும். அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இலங்கையினுடைய அந்த பூகோள முக்கியத்துவம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. சீனாவிற்கும் அது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் அரபு நாடுகளிலிருந்து கொண்டு வரக்கூடிய அந்த எண்ணெய் உள்ளிட்ட பல்வேறுபட்ட பொருட்களை கொண்டு வரக்கூடிய சில்க் ரூட் என்று சொல்வார்கள். அந்த பாதை அம்மன் தோட்டா துறைமுகத்தை ஒட்டி செல்கிறது. இந்து மகா சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதை முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த பாதையின் மீதான கட்டுப்பாட்டிற்காகத்தான் போராடி கொண்டிருந்தார்கள் சீனாவும் அமெரிக்காவும். ராஜபக்சே இருந்தபொழுது அம்மந்தோட்டா துறைமுகத்தை மேம்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பை சீனாவிடம் அளித்து அதை முடித்தும் விட்டார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவது அப்படின்றதில் இந்தியாவும் அமெரிக்காவும் தீர்மானமாக செயல்பட்டதனுடைய விளைவுதான் தமிழர்களை ராஜபக்சேக்கு எதிராக வாக்களிக்க வைத்து ராஜபக்சே அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சரையே அந்த நாட்டினுடைய மைத்ரிபால ஸ்ரீசேனாவை அதிபராக்கியது. அதுதான் அங்கே ஆரம்பிக்கின்ற, இதைத்தான் புவிசார் அரசியல் என்று சொல்வார்கள். அவர்களுடைய நலனை இன்னொரு நாட்டில் பார்ப்பது, அதற்கேற்றபடி அந்த அரசியல் காய்களை நகர்த்துவது. இதில் தமிழர்களுடைய பிரச்சனை பகடையாக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மை. இதைத்தான் ஒவ்வொரு முறையும் இந்த நாடுகள் செய்து கொண்டிருக்கின்றன. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, சர்வதேச விசாரணையை கோரக்கூடிய தீர்மானத்தை 2 ஆண்டுகளுக்கு முன் கொண்டு வந்தது அமெரிக்கா. அதன் அடிப்படையில் தான் மாற்றி அட்டிசாரி தலைமையிலான அந்த குழு விசாரணை நடத்தி ஒரு அறிக்கை அளித்திருக்கிறது. இந்த அறிக்கை செப்டம்பரில் வர வேண்டும். அந்த அறிக்கையை வரவிடாமல் செய்வதற்கு ஒரு தீர்மானத்தை அமெரிக்கா கொண்டு வர உள்ளது. இதுதான் திசை திருப்பலாகும். இதைத்தான் கவனிக்க வேண்டும். 2014ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு நிலைப்பாடு, தற்போது வேறு ஒரு நிலைப்பாட்டை அமெரிக்கா எடுத்திருக்கு. அப்படிங்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒன்று ஐயநாதன் சொல்வது போல இல்லை, புவிசார் அரசியல் சார்ந்து அமெரிக்கா, சீனா, இந்தியா, இந்த மூவருடைய இந்தியாவுக்கு கொஞ்சம் குறைவான இடம்தான் அதில் இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வெளியிலிருந்து தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது இலங்கை பிரச்சனையில் சிங்கள தரப்பில் பலருடைய ஈடுபாடு இருந்தாலும் இதில் ராஜபக்சேயுடைய ரோல் அப்படிங்கிறது மிக பெரிதாக பார்க்கப்படுகிறது. அப்போ ஒரு தேர்தலில் ராஜபக்சே தோற்று போகும்பொழுது உடனடியாக அங்கே ஒரு பெரிய மாற்றம் வந்துவிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்டிக்ஸ், ஒரு படம் தான் இது. அப்போ நம்முடைய நிலையை மாற்றிக்கொள்ளலாம். இப்பொழுது வேறு ஒரு கூட்டணி இருக்காங்க, சிறிசேனா இருக்கிறார், விக்ரமசிங்கே இருக்கிறார். இவர்களெல்லாம் தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நலனை செய்து விடக்கூடும். செய்து விடுவார்கள்லாம் கூட இல்லை, செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வெளியிலிருந்து அழுத்தத்தை தர வேண்டாம், கொஞ்சம் அவர்களுக்கே அவர்களுடைய முடிவுகளே, அவர்களுடைய விசாரணைகளே சரியான திசையை நோக்கி போகலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையை காண்பிப்பதற்காகத்தான் இந்த ஒரு மாற்றம். ஆனால் இது இவ்வளவு வேகமாக இது செய்யறது இது ஒரு நியாயம்தானா? உண்மையிலேயே அது யார் ஆட்சிக்கு வந்தாலும் இது ஒருவர் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. உண்மையிலேயே அது அந்த போர்க்குற்றத்துக்கு யாரையாவது ஒரு டோக்கனாவது அவங்களுக்கு ஒரு தண்டனை தரப்போறாங்களா அப்படின்னு அதில் நிறைய சந்தேகம் இருக்கு. அது நடக்க போறது கிடையாது. ஆனால் வெளியிலிருந்து பார்க்கும்பொழுது அங்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அதை நம்ம சரியான திசையை நோக்கி அந்த விசாரணைகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி காண்பிப்பதற்கான ஒரு வழிதான் இப்போ நம்ம பார்க்கிறோம். 2009ஆம் ஆண்டு நடந்த மனித உரிமை மீறல்களுக்கு தீர்வு காணுவதற்கு வசதியாக அந்த புதிய அரசுக்கு வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு அமெரிக்கா சொல்வதில் நியாயம் இல்லைன்னு யோசிக்கிறீங்க? அதாவது இது வாய்ப்பு வழங்குறதுன்றது ஒரு உள்நாட்டில் இருக்கக்கூடிய நிர்வாக ஆட்சி அமைப்பு தொடர்பான விஷயம்தான் வாய்ப்பு என்பது. உதாரணத்துக்கு தமிழர்களுக்கான அந்த அதிகார பகிர்வு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வேற விஷயம். அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். 5 வருஷம் கொடுத்தீங்களா, என்ன ஆச்சு? அந்த கேள்விக்கு அவர்கள் பதில் தர வேணும். 2வது விஷயம், நீங்களும் தானே ராஜபக்சே வந்ததை ஆதரிச்சிங்க, இதே அமெரிக்கா இதே இந்தியா தானே ஆதரிச்சதுங்க. நவ் இட் இஸ் டைம் ஃபார் ரெக்கன்சிலியேஷன், எ நேஷனல் ரெக்கன்சிலியேஷன், தேச அளவிலான இணக்கப்பாட்டிற்கான நேரம் வந்து விட்டது அப்படிலாம் சொன்னீங்க. அவரும் அதான் சொன்னார். 13++ என்றெல்லாம் சொன்னார்கள். ஏதாவது நடந்ததா? அது இல்லை. இது சம்பந்தப்பட்டது அங்கே நடந்த படுகொலை. இவர்கள் மனித உரிமை மீறல் என்று சொல்லுகின்றார்கள். மனித உரிமை மீறல் என்பது அவர்களுடைய வாழ்விற்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளின் அடிப்படையிலானது அல்ல. மனித உரிமை மீறல் என்பது உயிர் இருக்கும். மற்றபடியான மீறல்கள் இவர்கள் தான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை. அதாவது
த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய எல்லா நாடுகளும் கையெழுத்திட்ட அந்த உரிமை தொடர்பானது. அரசியல் உரிமை, குடியுரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை, நியாயம் தேடும் உரிமை, இதெல்லாம் தான் மனித உரிமை மீறலுக்காக வரும். இது என்னன்னா அப்பட்டமான ஒரு இன அழித்தல் நடைபெற்றிருக்கிறது. ஐநாவினுடைய பிரகடனத்தின்படி அங்கே நடந்தது ஒரு இன அழித்தல் என்று இந்தியாவுடைய நாடாளுமன்றத்திலேயே எதிர்ப்பின்றி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியை சேர்ந்த யஸ்வந்த் சின்ஹாவே பதிவு செய்தார். பலரும் சொல்கின்றார்கள், அதன் மீதான விசாரணைக்கு எதற்கு இடம் கொடுக்க வேண்டும்? அதற்கான விசாரணை என்பது தட் இஸ் அ மெக்கானிசம். புலனாய்வு என்பது ஒரு நடைமுறை. அதை செய்ய போறாங்க. அதுக்கு என்னதுக்கு நீங்க டைம் தரீங்க? விஷயம் என்னவென்றால், இன்றைக்கு அவர்கள் சார்ந்த ஒரு அரசை கொண்டு வந்து விட்டார்கள். இந்த மனித உரிமை பிரச்சனை என்று சொல்லி அங்கே நடந்த அந்த படுகொலைகளை இவர்கள் கருவியாக்கி அந்த அரசை தங்கள் பக்கம் சாதகமாக திருப்ப பார்க்கின்றார்கள். அந்த புவிசார் அரசியலுடைய நோக்கம் அதுதான். தங்களுடைய நலன் அதற்கேற்ற அரசு அங்கு அமையும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய எந்த காரணத்தை வைத்து இவர்கள் தலையிட்டார்களோ அந்த காரணத்தையே இவர்கள் பின்னுக்கு தள்ளுவது, அதுதான் இங்கே நடந்திருக்கிறது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்வது எங்களுக்கு சாதகமான அரசு வந்து விட்டது, எனவே நாங்கள் அதை கண்டுகொள்ள மாட்டோம் என்பதுதான் அவருடைய உள்ளீடான பொருள். அமெரிக்கா சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? புதிய அரசுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதை எப்படி பாக்குறீங்க? புதிய அரசுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது உண்மைதான். ஆனால் அதோட கூட அது வந்து ஒரு கார்ட் பிளான்ச், நீ வந்து ஒரு 5 வருடம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன எதிர்பார்க்க இதில் முதல்ல வந்து அமெரிக்காவுக்கு இதில் விருப்பம் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா ஐநாதன் சொல்கிற மாதிரி இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறதே தங்களுக்கு சாதகமான ஒன்றை பெறுவதற்காக நகர்த்தக்கூடிய காய் அப்படின்னா அவர்களுக்கு உண்மையிலேயே வந்து மனித உரிமை மேலே எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. அது இல்லை அப்படின்னு வைத்துக்கொள்வோம், ஒரு வாதத்துக்காகவாவது அதை வைத்துக்கொள்வோம். அப்போ என்ன எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். ஐநா மனித உரிமை மன்றத்தில் உங்களுக்கு ஓராண்டுக்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் செஞ்சுருக்கணும், 2 ஆண்டு 3 ஆண்டு முடியும் பொழுது என்னென்னலாம் செய்திருக்கணும், அப்படி இல்லை என்றால் நாங்கள் எங்களுடைய அழுத்தத்தை தொடருவோம் அப்படின்னாலும் சொல்லணும். அப்படியெல்லாம் எதுவுமே இங்கே இருந்த மாதிரி தெரியல. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப இணக்கமாக, அதாவது இவர்களாகவே முன்னால் போய் அவர்கள் கூட கேட்குற மாதிரியே கூட தெரியல. இலங்கை கூட இந்த பாருங்க, நாங்கள் ஆட்சி மாற்றம்லாம் வந்துருச்சு, எங்களுடைய நோக்கங்களே வேற, என்னென்னலாம் நாங்கள் செய்ய போறோம்னு அவர்கள் வந்து வெளிப்படையாக எதுவும் சொன்ன மாதிரியே தெரியல. சரி, அப்ப இலங்கை விவகாரத்தை வச்சு அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் செய்யக்கூடிய அந்த அரசியலை இந்தியா புரிஞ்சுக்கல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? நான் அப்படி சொல்லலை. இதுல வந்து நிச்சயமாக இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு தரப்புலையும் சீனா இன்னொரு தரப்புலையும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதற்கு மேல ஆழமாக எனக்கு வெளியிலிருந்து பார்க்கும்பொழுது தெரியறதை வச்சுக்கிட்டு இவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். இதுல அமெரிக்கா விரும்புவதை இந்தியாவும் அல்லது இந்தியா விரும்புவதை அமெரிக்காவும் சேர்ந்து செய்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் சீனா கொஞ்சம் தனித்து விடப்படுற மாதிரியும் தெரியுது. அது அப்படிதான் இருக்கும். ஏன்னா சீனா என்பது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி இப்பொழுதைக்கு. அது வந்து ஒரு மிலிட்ரி தரப்பிலான எதிர் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஒரு பொருளாதாரம் அது சார்ந்த பல விஷயங்கள்ல இன்ஃப்ளூயன்ஸ் பல நாடுகளில், அப்போ ஆப்பிரிக்க நாடுகள் பலவற்றிலும் ஆசிய நாடுகள் பலவற்றிலும் இவர்கள் இருவருக்கும் இடையில யார் முதன்மை பெறுவது அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கு. இப்போ அதையெல்லாம் சேர்த்து வைத்து சீனாவை ஏதோ ஒரு விதத்தில் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய விருப்பம், இந்தியாவோட விருப்பமும் அதுதான். அதனால தான் இந்த லைனில் அப்படியே எல்லாம் ஒன்று சேர்றாங்க. அப்போ இலங்கையை இதற்கு சாதகமாக, அது ஒரு சின்ன நாடு தான், அது ஒன்றும் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்திட போகிறதில்லை. ஆனால் லயனான் சொல்வது போல் அதோடைய கேந்திர முக்கியத்துவம் அது அங்கே இருக்கிறது தான் அதோடைய இஷ்யூவே. அது நமக்கு சாதகமாக வேண்டும் என்று அமெரிக்காவும் இந்தியாவும் கட்டாயமாக நினைக்கின்றன. அது நன்றாகவே தெரிகிறது. அமெரிக்காவில் எந்த தலைமை வந்தாலும் அவங்களுடைய வெளியுறவு கொள்கையில எந்த விதமான மாற்றங்களும் இருக்கிறது இல்லை. ஆனா இந்தியாவில் ஒவ்வொரு முறை தலைமை மாறுகிற போதும் அதனுடைய வெளியுறவு கொள்கைகள்ல மாற்றங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இதுக்கும் இலங்கை விவகாரத்துக்குமான சம்பந்தத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு திருத்தம், இந்தியாவிலேயும் அந்த மாதிரி மாற்றங்கள் எதுவும் நிகழலையே. காங்கிரஸ் அரசு எந்த விதமான அணுகுமுறையை வந்துட்டு இலங்கை அரசோடு கடைபிடித்ததோ அதே அணுகுமுறையை தான் இன்றைக்கு மோடி அரசும் கடைபிடிக்கின்றது. என்னுடைய புத்தகத்தில் கூட நான் எழுதி இருக்கின்றேன். ஒரே திசையில் இந்திரா காந்தி காலத்துல பாலஸ்தீனம் பங்களாதேஷ் விவகாரங்களை காட்டக்கூடிய அந்த இணக்கமான ஒரு சூழல் அங்க பார்த்த அந்த பார்வை இலங்கை விவகாரத்துல இல்லைங்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அருமை, இது உண்மைதான். பாலஸ்தீன விவகாரத்தில் முதலில் பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தை அங்கீகரித்து அவர்களுக்கு வந்துட்டு ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்டேட்டஸ் கொடுத்தது இந்தியா தான். முதல் நாடு அங்கீகரித்தது, விடுதலை போராட்டத்தை அங்கீகரித்து பாலஸ்தீன ஸ்டேட்டுக்கு வந்துட்டு ஒரு இடத்த கொடுத்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னோம்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்று பாலஸ்தீனத்தை புறக்கணித்து விட்டது என்று சொல்ல முடியாத அளவிற்கு புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது. வெளிப்படையாக சொல்லவில்லை, அது நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல அரபு நாடுகளினுடனான இந்தியாவுடைய உறவு என்பது அமெரிக்காவினுடைய நிர்ணயத்திற்கு தக்கபடி போய்கொண்டிருக்கிறது. இந்த மாற்றம் தான். இதை நீங்கள் பார்த்தீர்களானால் காங்கிரஸ் அரசு என்ன செய்ததோ அதையே தான் பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது. இது எப்படி என்றால் 2005ஆம் ஆண்டு
இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், கூட்டாண்மை ஒப்பந்தம் புஷும் மன்மோகன் சிங்கும் கையெழுத்திட்ட பிறகு முழுக்க முழுக்க இந்தியாவுடைய அயலுறவு கொள்கையில் இருந்து வர்த்தக நலன் உள்ளிட்ட அனைத்தும் அமெரிக்காவினுடைய சார்பாக இருந்து மாறிவிட்டது. அந்த நிலைதான் போய்கொண்டிருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீர்களானாலும் கூட இந்திரா காந்தி அம்மையார் இருந்தபொழுது தமிழர்களுடைய நலனிற்கு முக்கியத்துவம் அளித்தார். அவர் ஈழத்தை ஆதரிக்கவில்லை. ஆனால் தமிழர்கள் சம உரிமையுடன் பெற்று கௌரவத்துடன் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை அவர் உறுதியாக இருந்தார். எனவே அங்கே நடக்கக்கூடிய இனப்படுகொலையை பார்த்து கொண்டு இந்தியா சும்மா இருக்காது என்றார். ஆனால் பின்னால் வந்த ராஜீவ்காந்தி இலங்கை தமிழ் மக்களினுடைய அந்த பிரச்சனைக்கு, அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு காண்கின்றேன் என்று சொல்லி ஒரு தானடித்த மூப்பாக ஒரு ஒப்பந்தத்தை இலங்கை அரசோடு செய்து கொண்டதனுடைய விளைவாக ஏற்பட்ட போர் உங்களுக்கு தெரியும். அதன் பிறகு நீங்கள் பார்த்தீர்களானால் தமிழர்களை பகடையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை அடுத்தடுத்து வரக்கூடிய அரசுகளிடம் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கூட இவர்கள் சொல்லுகின்றார்கள், மனித உரிமை மீறல்களுக்கு தீர்வு காண புதிதாக மனித உரிமை பிரச்சனைகள் என்பது வேறு. நான் மறுபடியும் சொல்கின்றேன், நடந்த இனப்படுகொலைக்கு என்ன பதில்? இதுதான் இங்கே கேள்வி. இந்த கேள்வியை எழுப்ப வேண்டிய முக்கிய நாடு இந்த உலகத்திலேயே இந்தியா தான். ஆனால் இந்த இந்தியா தான் அந்த இனப்படுகொலை செய்யப்பட்ட அந்த போரின் பொழுது இலங்கை அரசிற்கு முழுமையாக துணை நின்றது. ராஜபக்சே சொன்னது போல நான் இந்தியாவின் போரைத்தான் நடத்தினேன் என்று. எனவே இந்தியாவும் அமெரிக்காவும் திரு பத்ரி அவர்கள் சொன்னதை போல ஒரு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் ராஜபக்சே சீனா ஆதரவாக போனார். விளைவு சீனாவினுடைய அணு ஆயுதம் தாங்கிய அந்த நீர்மூழ்கி கப்பல் 2 முறை கொழும்பு துறைமுகத்துக்கு வந்தது. அந்த அச்சுறுத்தலை தொடர்ந்துதான் அஜித் டோவல் இங்கிருந்து அங்கே போனார், போய் பேசினார். அதற்கு பிறகுதான் தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக ராஜபக்சேக்கு எதிராக ஸ்ரீசேனாவிற்காக வாக்களித்தார்கள். அங்கே ஆட்சி மாற்றம் முதலில் ஏற்பட்டது. இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கே வெளிப்படையான அமெரிக்க ஆதரவாளர். அவர் இன்றைக்கு அங்கே பிரதமராகி உள்ளார். எனவே தமிழர்களுடைய பிரச்சனையை பகடைக்காயாக்கக்கூடிய அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகளினுடைய முகத்திரை இதன் மூலம் வெளிப்பட்டிருக்கிறது. அதுதான் இங்கே முக்கியம். இந்த இரட்டை வேடம் வெளிப்பட்டிருக்கிறது என்று நேற்று நெடுமாறனையா கூட குறிப்பிட்டது. இதைத்தான் அவர் சொன்னார். அமெரிக்கா தன்னுடைய நிலைப்பாட்டில் எப்போதுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியும், இந்தியா தன்னுடைய வெளியுறவு கொள்கையில அடிக்கடி மாற்றங்கள் கொண்டு வர்றதையும் இணைச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க? அடிக்கடி மாற்றம் இல்லை. அவர் ஐநாதன் சொன்ன மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா அமெரிக்காவுடைய பக்கத்தில் இருக்கிறது, அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கையில் பெருமளவு பங்கு கொள்வது இந்தியாவுக்கு எந்த விதத்திலும் கெடுதல் இல்லை. ஆனால் இலங்கை பிரச்சனைங்கிறது ஒரு தனியான ஒரு விஷயம். இல்ல, அமெரிக்கா தன்னுடைய நலன் சார்ந்து தான் எப்போதுமே சிந்திக்கும் அப்படிங்கிற அந்த கொள்கையை அது உண்மைதான். அதே மாதிரி தான் இந்தியாவும் பண்ணணும். இன்றைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா அமெரிக்காவோட அலைன் ஆகிறதுல இந்தியாவுடைய நன்மை இருக்கு, இலங்கை பிரச்சனை தவிர்த்து. ஏன்னா இங்கே இப்போ தமிழர்கள் அப்படிங்கிறவங்க 2 நாட்டிலையும் இருக்கும் பட்சத்தில் இந்தியா இதை வேறு மாதிரியாக பார்க்கணும். ஆனால் அப்படி அந்த அளவுக்கான இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. இன்னொன்று, இந்தியாவும் இதில் ஒரு குற்றவாளி, அதை நம்ம கட்டாயமாக சொல்லித்தான் ஆகணும். இலங்கையில் தமிழர்கள் படுகொலைக்கு இந்தியா ஒரு பெருமளவு பங்கு வகித்திருக்கு. இப்போ இந்த தன்னைத்தானே குற்றம் சாட்டி கொண்டு அதற்கு தனக்கு தண்டனை தருவதுங்கிறது எந்த அரசும் செய்கிற மாதிரி தெரியல. அதிகபட்சமாக ஒரு மன்னிப்பு கோருவதோட அது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சொல்ல போகிறாங்க. அது மேபி இன்னொரு 50 ஆண்டுகள் கழித்து ஒருவேளை பின்னால் ஒரு இந்திய பிரதமர் இந்த மாதிரி சொல்லலாம், 2009 பெருமளவு தமிழர்கள் கொல்லப்பட்டதில் நாங்களும் காரணம், எங்களை மன்னித்து விடுங்கள்னு. அது சொல்லுவாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஆக இப்பொழுதைக்கு அதை அப்படியே மறந்துட்டு தன்னுடைய நலன் என்ன, இப்பொழுது எந்த பக்கமாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்தியா பார்க்க போகுது. அது தனிப்பட்ட முறையில் மனித உரிமைகள் பற்றி யோசிக்கக்கூடிய நம்மள சிலருக்கு இது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். இப்படியான ஒரு பிறருடைய உயிரை வைத்துக்கொண்டு விளையாடக்கூடிய இந்த ஒரு விளையாட்டு தேவைதானா, நமக்கென்று தனியான ஒரு அறம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்டுத்தான் ஆகணும். தேர்தல் பிரச்சார சமயத்திலேயே ரணிலும் சரி, மைத்திரிபால சிறிசேனாவும் சரி, இந்த பிரச்சனையை நாங்கள் தனியா பார்க்கிறோம், தமிழர் பிரச்சனையை தனியா பார்க்கிறோம், போர் குற்றங்கள் தொடர்பான விசாரணை எல்லாம் இங்கேதான் நடத்தப்படும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்க. இந்த ஸ்டாண்ட் அப்படிங்கறது அமெரிக்காவை மாற்றி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்தோம். தமிழ் உலகத்திலிருந்து எழுப்பப்பட்ட கேள்வி என்னவென்றால், குற்றம் சாட்டப்பட்டவர்களை எப்படி விசாரிக்க முடியும்? இது சர்வதேச பிரகடனங்களின் அடிப்படையிலானது. மனித உரிமை மீறலாகட்டும், மனிதாபிமான குற்றங்களாகட்டும், அல்லது இனப்படுகொலையாகட்டும், அல்லது மற்ற புறக்கணிப்புகளாகட்டும், ஒரு ஒடுக்குமுறை என்று வரும்பொழுது குற்றம் யார் மீது சாட்டப்படுகிறதோ அவர் எப்படி விசாரணை செய்ய முடியும்?
இல்ல, அது எந்த ராணுவம் அந்த நாட்டோட உள்ள அரசியல் சம்பந்தப்பட்டு நம்ம புரிஞ்சுக்கலாமா? நீங்க கோத்தபயவோ இல்ல ராஜபக்சேவோ ஒரு சர்வதேச போர் குற்றவாளி அப்படின்னு சர்வதேச சமூகத்துக்கு முன்னாடி நிறுத்துறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பின்னடைவாக இருக்காதா? தன்னுடைய இன மக்களுக்காக போராடியவர் அப்படின்னு இந்த மைத்திரிபால சிறிசேனாவும் ரணிலுமே அதை வந்து முன்னிறுத்தினதாக இவங்க பார்க்க மாட்டாங்களா? அப்போ அதான் அந்த நார்மண்டி ட்ரையல்ஸ்னு சொல்லுவாங்க. 2வது உலகப் போர் நடந்து முடிஞ்சிட்ட உடனேயே ஒரு ட்ரையல் ஒன்று நடத்தப்பட்டது. அதான் ஜெனோசைடு கன்வென்ஷனுக்கு மூலம். நூரம்பர்க் இல்ல, நார்மண்டி நூரம்பர்க் ட்ரையல்ஸ். அந்த நூரம்பர்க் ட்ரையல்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா யார் யாரெல்லாம் அந்த மாதிரி யூதர்களை இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்த நாசிக்கள் அனைவரும் விசாரிக்கப்பட்டு உடனடியாக தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டார்கள். இன்றளவுக்கும் அது ஏதாவது ஒரு வகையில் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது நீங்கள் ஜெர்மன் மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று நேச நாடுகளோ அல்லது கம்யூனிச நாடுகளோ, அன்னைக்கு காமின்டன் பேக்ட் என்று ரஷ்யா தலைமையிலான சோவியத் தலைமையிலான இதெல்லாம் இருந்தது, நினைத்தார்களா? அப்படி அல்ல. நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். இன அழித்தல் என்பது ஒருபோதும் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட த கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் தி கிரைம் ஆஃப் ஜெனோசைட் என்று அந்த கன்வென்ஷன் 1948 எல்லா நாடுகளும் கையெழுத்திட்டன, இலங்கை உட்பட இந்தியா உட்பட. இது இந்த குற்றச்சாட்டு என்பது நாட் ரிலேட்டட் டு எ சாலிட்டரி இன்சிடென்ட். புலிகள் சரணடைய வந்தார்கள், அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று அந்த ஒரு விடயம் மட்டும் நடந்திருந்தால் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த உள் விசாரணை என்பது சாத்தியம். ஆனால் திட்டமிட்டு ஐநாவினுடைய நிபுணர் குழு அறிக்கையை நீங்கள் பார்த்தீர்களானால் அதில் ஒவ்வொரு இடமும் திட்டமிடப்பட்டு மக்கள் வாழ்ந்த பகுதிகளை நோக்கி குண்டுகள் வீசப்பட்டிருக்கிறது. தடை செய்யப்பட்ட குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன, கொத்து குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன, வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட குண்டுகளை வீசி அழித்தார்கள், தெரிந்தே அழித்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது அதற்கு காரணமான இராணுவமும் அந்த இராணுவத்தின் மீது அதிகாரம் பெற்ற அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களுமே பொறுப்பு என்று வருகின்ற பொழுது அப்படிப்பட்ட அந்த டிஸ்பென்சேஷன், அந்த ஆட்சி அமைப்பில் ஒரு பங்குவதி ஸ்ரீசேனா இருக்கும் பொழுது எப்படி அவர்களே விசாரிப்பதை ஏற்றுக்கொள்வது? இல்லப்பா, இவங்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி அமெரிக்கா செயல்படுகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இல்ல, எண்ண ஓட்டமே இல்லை. நம்ம தான் அதை ஆரம்பத்திலே சொன்னோம். புவிசார் அரசியலும் பொருளாதார நலனும் தான் இங்கே விளையாடுகின்றன. இந்தியாவை பொறுத்தவரை ஏன் இவர்கள் அவர்களுக்கு ஆதரவளித்திருக்க வேண்டும்? இந்த நாடு மனிதாபிமானத்தை முன்னெடுத்த ஒரு அணிசேரா நாட்டினுடைய தலைமையில் இருந்த ஒரு பெருமை மிக்க நாடு இது. நேரு காலத்தில் இருந்து மார்ஷல் டிட்டோவும் நாசருடன் சேர்ந்து அணிசேரா நாடு என்று சொன்னதற்கு காரணம் சார்பு புவிசார் நலன் என்கின்ற அடிப்படையில் ஒரு வல்லாதிக்கம் இந்த உலகத்தினுடைய நடப்பை நிர்ணயிக்க கூடாது என்பதற்காக அணிசேரா நாடு, அதில் தலைமை ஏற்ற நாடு. அப்படிப்பட்ட ஒரு நாடு ஒரு பக்கம் சார்ந்ததுனால தான் இனப்படுகொலை நடந்தது. பத்ரி அவர்கள் சொல்லுவதை போல எதிர்காலத்தில் இந்தியாவினுடைய ஒரு தலைமை வந்துட்டு ஒரு மன்னிப்பை கேட்டுக்கொண்டு இதற்கு பரிகாரம் காணும் நிலை ஏற்படும், மறுக்கவில்லை. ஆனால் இன்றைய நிலையில் தன்னுடைய ஒரு பெரிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த 7.5 கோடி மக்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்தியா இந்த இடத்தில் தனது தவறை உணர்ந்து வேறொரு பாதைக்கு வர வேண்டும். இல்லை என்றால் அதுவே வருந்தக்கூடிய நிகழ்வுகள் எதிர்காலத்தில் ஏற்படும். இந்தியா முழுவதும் அமைய உள்ள 98 நவீன நகரங்களுடைய பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த பட்டியலை வெளியிட்டு பேசிய அமைச்சர் வெங்கையா நாயுடு ஸ்மார்ட் சிட்டிக்கு ஸ்மார்ட் மக்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யாரெல்லாம் ஸ்மார்ட் மக்கள்? ஸ்மார்ட் மக்களோட ஸ்மார்ட் அரசு தேவை. முதல்ல என்னன்னா, இது வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்ததே கிடையாதுங்க. இது மனநிலை சார்ந்தது. இப்போ உதாரணத்துக்கு இவங்க சொல்றதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸ்மார்ட் சிட்டிங்கிறத டிஃபைன் பண்றப்ப முதல்ல ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது சாக்கடை தண்ணியிலிருந்து ஆரம்பித்து எல்லாம் இருக்கணும். அது செஞ்சிடலாம், அது பணம் தான். அது அதன் பிறகு எங்கே பார்த்தாலும் எல்லா சர்வீசஸ், அரசுடைய எல்லா தொடர்புமே மக்களோட இருக்கிறது எல்லாமே மின்மயமாக்கப்படும். ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக நீங்கள் உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் செஞ்சிடலான்ட்டு. ஆனால் மக்களுக்கும் அரசுக்கும் எல்லாம் கம்ப்யூட்டரே செய்ய போகுது. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் செய்ய போகிறாங்க. மக்கள் நலன் சார்ந்து நம்ம இயங்கணும் அப்படின்னு ஒரு அரசு முடிவெடுத்தால்தான் அது ஒரு ஸ்மார்ட் சிட்டியாகவோ அல்லது ஸ்மார்ட் அரசாகவோ மாற முடியும். அந்த மனமாற்றத்தை பற்றி இவங்க யாரும் பேசவே கிடையாது. மக்களை போய் ஸ்மார்ட் மக்களாகனா மக்கள் நிச்சயமாக ஒரு திறன் வாய்ந்தவர்களாகவும் வேகமாக ஒரு செயலை செய்யக்கூடியவர்களாகவும் தங்களுக்கு வேண்டியதை தீர்த்து கொள்ள விரும்புபவர்களாகவும் தான் மக்கள் இருக்காங்க. அதற்கான முன்னெடுப்புங்கிறது அரசின் தரப்புலேருந்து தான் வரணும். அதற்கான எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் இருக்கிற மாதிரியோ இல்லை அதற்கான ஒரு அறிக்கை கூட தயாரிக்கப்பட்டிருக்கிற மாதிரியோ தெரியல. திரு ஐயனார், இன்றைய தேவை அப்படிங்கிறது ஸ்மார்ட் நகரமா ஸ்மார்ட் கிராமமா? அதாவது தன்னிறைவு என்பதுதான் ரொம்ப அடிப்படை. முதல் 5 ஆண்டு திட்டத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா முதல்ல உணவில் தன்னிறைவு வேணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கான நிதி ஆதாரங்களை உருவாக்குறதுலையும் நம்ம அதில் செல்ஃப் ரிலையண்ட், நம்ம சார்ந்தே நம்ம இருக்கணும், தற்சார்பு, இதெல்லாம் தான் சொல்லி வந்தாங்க.
வந்தபோது ஒரு கட்டத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னம்னா, கிராமங்களுக்கு தேவையான குடிநீர், தூய குடிநீரை வழங்குவோம், இப்படி பல்வேறுபட்ட உறுதிகள் எல்லாம் அளிக்கப்பட்டு வந்தது. ஓரளவுக்கு அதில் நம்ம சாதித்தோம். ஏன்னா இது ஒரு மிகவும் ஜனத்தொகை, மக்கள் தொகை அதிகம் உள்ள நாடு நமது நாடு. ஆனால் இன்றைக்கு இவர்கள் அதையெல்லாம் முழுமைப்படுத்தி நிறைவேற்ற முடியாமல் அல்லது தகுதியற்ற ஒரு நிலையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா, இந்த மாதிரி புதிய நகரங்களை, நவீன நகரங்களை நாங்கள் உருவாக்குவோம், ஸ்மார்ட் சிட்டிஸை உருவாக்குவோன்றாங்க. இது என்னன்னா அக்செப்டன்ஸ் ஆஃப் தர் ஃபெயிலியர். எங்களால் குடிநீர், கழிவுநீர் மேலாண்மை, திடக்கழிவு மேலாண்மை, குடிநீர் விநியோகம், மற்ற கல்வி போன்ற அடிப்படை வசதிகளை எந்த ஒரு நகரத்திலோ எந்த ஒரு கிராமத்திலோ நாங்கள் முழுமையாக செய்ய முடியவில்லை. எனவே புதிதாக ஒரு திட்டமிட்டு உருவாக்கி செய்ய போகிறோம் என்று சொல்கிறார்கள். நான் அதை கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறேன். என்னென்ன, இப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டை முழுவதுமாக இந்த நிலைக்கு கொண்டு வரணுங்கிறது தான் விருப்பம். அப்படின்னா என்ன அப்படிங்கிற டெமோவாவது நம்ம காண்பிக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து நம்ம ஒரு 10 பேர் இருக்கோம் இந்த இடத்துல. நமக்கு வந்து ஒரு புதிய பொருள் ஒன்று விற்கணும் அப்படின்னு வச்சுப்போம். அந்த பொருள் என்ன அப்படின்னே தெரியாட்டி நீங்களும் நானும் அதை வாங்குறதுக்கு வந்து அவ்வளோ விருப்பப்பட மாட்டோம். அப்போ கொண்டு வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஒரு பிரதிநிதி ஒருவர் வந்து, இங்கே பார்த்தீங்களா இந்த வாஷிங் மிஷினை, இந்த மொபைல் ஃபோனை, இது எவ்வளவு நல்லா இருக்கு, வாதத்தின் அடிப்படையில் அது சரி. அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். எனக்கு அதில் ஒரு சந்தேகம் என்னன்னா, இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த 98 நகரங்கள்ல 24 வந்து மாநில தலைநகரங்கள், 24 வந்து தொழில் வர்த்தக நகரங்கள், 18 வந்து சுற்றுலா கலாச்சார முக்கியத்துவம் பெற்ற நகரங்கள், 5 வந்து துறைமுக நகரங்கள், இன்னொரு 5 வந்து கல்வி மற்றும் மருத்துவ வசதிகள் நிறைந்த நகரங்கள். இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு விதத்துல ஏற்கனவே முன்னேறி இருக்கிற நகரங்கள், அந்த இடங்கள் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல நீங்க என்ன டெமோ காமிக்க முடியும்? அதான் ஏற்கனவே இது பத்தாது. நீங்க வந்து இதை வந்து இந்த நகரங்களை தான் செய்யணுமா? ஏன் வந்து நம்ம ஒரு கிராமங்களை நீங்க கேட்டீங்க ஸ்மார்ட் கிராமம் பண்ணக்கூடாது அப்படின்னு. நீங்க எந்த இடத்தை மாற்றி காண்பித்தால் அது வந்து ஒரு டிசைரபிள், இந்த மாதிரி தான் எனக்கு வேணும்னு ஒவ்வொருவரும் கேட்டு அந்த மாதிரியான ஒரு நகரத்தை பெறுவதற்கான ஒரு திட்டமாக கூட இதை நீங்க கருதலாம். இப்போ நான் வந்து இதை முற்றிலுமாக டிஃபெண்ட் பண்ணலை. இது என்ன பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்குன்னு நான் தேடி பார்க்குறேன், அவ்வளோதான். இப்போ எதுக்காகனா, நீங்கள் வந்து முதல்ல நான் வந்து மாநில தலைநகரங்களை விட்டுடுவேன். அது கஷ்டம் செய்கிறது உண்மையில். சிறிய நகரத்தை தான், அதாவது ஒரு செமி அர்பன் செமி ரூரல் இடமாக ஒன்றை எடுத்துக்கிட்டு தான் இதை செய்ய முடியும். இப்போ சென்னையெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே சென்னை வந்து இன்னொரு ஒரு 10 கிலோமீட்டர் எல்லா திசையிலையும் வளர்ந்துருக்கும். அங்கே வேண்டிய அடிப்படை வசதி கூட இருக்காது. அதை செய்து முடிக்கிறதுக்குள்ள அது இன்னும் வளர்ந்துருக்கும். மாறாக இப்போ நீங்கள் ஒரு திண்டுக்கல்லையோ அல்லது தஞ்சாவூரையோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு அழகான நகரமாக, அதில் வந்து இந்த கழிவு மேலாண்மைகள் எல்லாம் கொஞ்சம் பணத்தை அதிகமாக செலவு பண்ணி அதை ஒழுங்காக செய்து உண்மையிலேயே ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிள் அரசை, அந்த நகர அரசை உருவாக்கினா அப்போ சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து பார்த்துட்டு நிஜமாகவே, இப்போ நீங்கள் வந்து வெளிநாடு போயிட்டு, இப்போ மேலை நாடுகளில் ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் பார்த்தேன், சாலைகள்லாம் பிரமாதமாக இருக்குது, ரயில் வசதிகள்லாம் அற்புதமாக இருக்குது, ஒரு அரசு அலுவலகத்தில் போனோம்னா வந்து அவங்க நிஜமாகவே நமக்கு நன்றாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு மாடலை இங்க உருவாக்கிக்காங்க. பத்ரி சேஷாத்ரி சொல்ல மாதிரி நிறைய பணம் செலவு பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் நகரங்களை உருவாக்க முடியும். இப்போ நிபுணர்கள் தரப்புல இருந்து இந்த சேவைகள்லாம் வழங்கணும்னா கட்டணம் வசூலிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அப்போ கட்டணம் செலுத்தக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்த அந்த ஸ்மார்ட் மக்களுக்கான நகரங்கள் அப்படின்னு இதை நம்ம புரிஞ்சுக்கலாமா? அதாங்க, இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு இல்லைங்களா. இப்போ அட்டாமிக் எனர்ஜி ஆஃப் இந்தியா அவங்களோடது பார்த்தீங்கன்னா அணுபுரம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதில் எல்லா வசதிகளுமே இருக்கும். ஒரு தரப்பு மக்கள் அந்த 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 அணுப்புறத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த வசதியுமே இருக்காது. இது என்னது? இது ஒரு இடத்துல தண்ணி கொண்டு போகிறோம், அது பரவாயில்ல எல்லா இடத்துக்கும் போகும் அப்படின்றது தான் இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் பிளான் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய திட்டம். உலகத்தில் பெரும் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட இடங்கள் 2 தான். ஒன்று சீனா, இன்னொன்று இந்தியா. அதில் பெருமளவு வெற்றி பெற்றதும் நாம் தான். ஏனென்றால் தனியாரினுடைய பங்கேற்பு இல்லாமல் செய்தது. இது என்னன்னா அரசே ரியல் எஸ்டேட்டை ப்ரொமோட் பண்ணுது. திரு பத்ரி அவர்கள் சொல்றது என்னன்னா, ஒரு பைலட் ப்ராஜெக்ட் ஒன்று காட்டலையேன்றாரு. தேவையே இல்லை. இதில் இப்போ மெட்ராஸ் அவங்க பண்ண போறது இல்லை, ஏன்னா தோத்துட்டாங்க இவங்க. அதான் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்னு. 800 பக்கத்தில் இந்த சிட்டியை உருவாக்க போறாங்க. அந்த சிட்டியை உருவாக்கிட்டு அதுக்கு யார் வருவாங்கன்னா அதுக்கு ஒரு விலையை நிர்ணயிப்பாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய குடியிருப்புல நீங்கள் இவ்வளோ பேர் வரலாம், இவ்வளோ பேர் வாங்கலாம், இந்த மாதிரியானதை நீங்கள் பணம் கட்டலாம், இன்னும் இந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்குது அப்படின்னு சொல்ல போட்டு ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் கிராமம்னு நம்ம சொல்லி முன்னாடி சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி எல்லாமே அங்கே கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அரசே உருவாக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் இது. இதனால் எந்த விதமான மேம்பாடும் ஒரு நாட்டளவில் இது ஏற்படாது. இது எப்படின்னம்னா, ராஜீவ்காந்தி வந்தபோது இது கல்விக்காக நவோதயா பள்ளின்னு சொன்னார் இல்லையா, செலக்டிவா
அதாவது இருக்கிற மக்கள்லேயே வந்துட்டு நல்ல திறமையானவர்களை உருவாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பள்ளிகளையும் மேம்படுத்த எங்களால் முடியாது, அதனால இப்படி பண்றோம்னு சொல்றது. இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி குஜராத்தில் 3வது நாளாக கலவரம் நடந்து வருகிறது, போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. பட்டேல் சமூகத்தினர் இருந்த கோரிக்கையை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இதில் முதல்ல ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி அதை நிறைவேற்றுவதற்கு அமைதியை சீர்குலைப்பதும் கலவரத்தில் ஈடுபடுவதும் தீவிரமான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும் தான் வழி என்கின்ற ஒரு எண்ணம் பரவலாக இந்தியாவில் வேரூன்றிவிட்டது. இது ஒரு ஆபத்தான ஒரு நிலை. 6 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. பஸ்ஸை கொளுத்துறது அப்படின்றது வந்துட்டு அது நம்மளுடைய இந்தியன் ஃபினாமினன், உலகம் ஃபுல்லாக கூட நடக்குது கொளுத்துறது அப்படின்றது. ஆனால் உயிரிழப்பு அப்படின்றத கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியாது. யார் இந்த 6 பேர்? ஏன் இவர்கள் சாக வேண்டும்? ஒரு ஜனநாயக நாடு, நாடாளுமன்றம் இருக்கிறது, சட்டப்பேரவைகள் இருக்கின்றன, எல்லாவற்றுக்கும் கமிஷன் போட்டு ஆழமாக ஆழ்ந்து செல்லக்கூடிய புத்திஜீவிகளும் நீதிமான்களும் இருக்கக்கூடிய நாடு இது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் ஒரு சமூகம் தனக்கான ஒரு ஒதுக்கீடு கேட்டு போராடுவதற்கு இப்படிப்பட்ட வழிமுறைகளை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏன் ஏற்பட்டது என்பதை நாம் ஆழமாக பார்க்க வேண்டும். அமைதியை சீர்குலைத்து விட்டு இப்படி செய்கின்றார்கள் என்றாலே அது ஒரு எதிர்கருத்தை முதலில் மற்றவரிடம் உருவாக்குகிறது. இது முக்கியமானது. இரண்டாவது, எந்த ஒரு சமூகமும் இடஒதுக்கீடு கோரக்கூடிய உரிமை அதன் அடிப்படையில் நியாயமானது. எந்த அடிப்படையில் சொல்கின்றேன் என்றால், சமூக ரீதியாக கல்வி ரீதியாக நாங்கள் பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கின்றோம், எங்களுக்கு போதுமான அளவு அரசு அதிகாரத்திலோ இல்லை மற்ற இடங்களிலோ உரிய பங்கீடு இல்லை, எனவே எங்களுக்கான இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று எந்த ஒரு சமூகமும் கேட்கலாம். அவர்கள் பட்டேல் சமூகம் என்பது உங்களுக்கு தெரியும், குஜராத்திலேயே ஒரு முற்பட்ட பொருளாதார ரீதியாக முற்பட்ட ஒரு சமூகம். வணிகம் என்பது இவர்கள் கையில் தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கேசுபாய் பட்டேல் போன்றவர்கள் எல்லாம் அங்கே வந்தார்கள். அரசியலிலும் கூட அவர்கள் வலிமையாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய அதிகார வர்க்கத்தில் தங்களுடைய ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவம் குறைவாக இருக்கிறது. எனவே எங்களை இப்போ இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினுடைய பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று போராடுகிறார்கள். இதற்கு 2 அடிப்படைகளை சொல்லி ஒரு தீர்வு காண்பீர்கள், இடைக்கால தீர்வு. ஒன்று, நாங்கள் உங்களுடைய சமூகத்தினுடைய அந்த கோரிக்கையை பரிவுடன் பரிசீலிப்போம், ஆழமாக ஆராய்வோம் என்று சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் செய்யாமல் வன்முறையில் ஈடுபடாதீர்கள், இது நல்லதில்லை, அமைதிகாரங்கள் என்றெல்லாம் சொல்லுவது என்பது பிரச்சனையினுடைய வேரை தொடுவதற்கு அரசுகள் அச்சப்படுவதன் காரணமாகத்தான் கலவரம் இன்றளவும் நீடிக்கிறது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இது ஒரு நியாயமில்லாத ஒரு போராட்டம். இவர்கள் மட்டும் இல்லை, நீங்கள் தனித்து இவர்களை பார்க்க முடியாது. ஜாட்டுகள் தங்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டு போராடியது. ராஜஸ்தானில் குர்ஜார்கள் தங்களை ஷெட்யூல்டு காஸ்டாக சேர்த்து அதில் இடஒதுக்கீடு, அவர்கள் இதர பிற்பட்டவர்கள், அவங்களுடைய உரிமை ஒரு இனம் சார்ந்த ஒரு உரிமைன்னு அவர் இல்லை. இதான் உரிமைங்கிறது ஒரு இடஒதுக்கீடுங்கிறது உரிமையா சலுகையாங்கிறதுலேருந்து நம்ம இதை பற்றி பேசியாகணும். இப்போ உரிமை அப்படின்னா என்ன பேசிஸில் இந்த உரிமை வருது? முதல்ல நம்ம துளி கூட டேட்டாவே இல்லாமல் தான் இந்த போராட்டங்கள்லாம் சொல்லுங்க. வெறும் மனப்பதிவை வச்சுக்கிட்டு இப்போ குஜராத் அமைச்சரவையில் எவ்வளவு பேர் பட்டேல் அப்படின்னு நீங்கள் பாருங்கள், பாதிக்கு பாதி இருப்பாங்க. நீங்கள் கிரிக்கெட் அணி, அது ஒரு சாம்பிள் கிடையாது. அங்கே குஜராத், சௌராஷ்டிரா, பரோடான்னு 3 கிரிக்கெட் அணி இருக்குது ரஞ்சி டிராஃபியில் விளையாடுறது. அதில் ஒரு கிரிக்கெட் அணி எடுத்திங்கன்னா பட்டேல் 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 அப்படின்னே தான் இருக்கும் வரிசையாகவே. 9 பேர், 11 பேரில் 9 பேர் பட்டேல். அப்போ என்ன இவர்களுக்கு குறைந்து விட்டது என்று இவர்கள் கேட்கிறார்கள் அப்படிங்கிற முதல் கேள்வியை நம்ம வச்சிடணும். ஓகே, அதுக்கு இவர் பதில், இந்த ஹார்திக் பட்டேல்னு இந்த பெரிய பிரச்சனையை முன்னெடுத்திருக்கிற 25 வயதுக்கும் குறைவான அந்த இளைஞர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடு, இல்லைன்னா யாருக்குமே இடஒதுக்கீடு கொடுக்காத. இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. இதை நான் தூண்டிவிட்டு செய்யப்படுகிறது அந்த பாட்டுக்குள்ளேயே நான் போகல, அதை பற்றி எனக்கு தெரியாது. அவங்க வைரம் சார்ந்த தொழிலில் ஈடுபடுறாங்க, நிறைய தொழில்கள் பண்றாங்க. யூகே, அமெரிக்காவில எல்லாம் நிறைய மோட்டல்ஸ் 20% மோட்டல்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. அப்படிங்கிற பின்னணிகளை தாண்டி எங்களுடைய வர்த்தகம் சார்ந்த தொழில் தற்போது நலிஞ்சு போச்சு, நாங்களும் கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம் சார்ந்த பிரதிநிதித்துவத்துக்கு நாங்களும் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்றதுல ஒரு அடிப்படை நியாயம். அதுவுமே நீங்க டேட்டா எடுத்து பாருங்க. இப்ப நமக்கு ஜாதி சார்ந்து இந்த தகவல்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட ஓரளவுக்கு இருக்கு. இப்ப மருத்துவக் கல்லூரியில எவ்வளவு பட்டேல் சமூகத்தை சார்ந்தவர்கள் போறாங்க அப்படிங்கறத பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். இதெல்லாம் அப்படி ஒண்ணு இவர்கள் படிப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு இவர்கள்லாம் தொழிலெல்லாம் இல்லை, எல்லா இடத்திலும் நிக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி தான். பட் நான் இது அதெல்லாம் மேல ஒரு பெரிய விஷயமாக நான் இதை பார்க்கிறேன். இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு விதத்துல
ஒரு சில சமூகங்களை ஏதோ ஒரு விதத்தில் காயப்படுத்தியிருக்கு. இவரே இன்னொரு ஹர்திக் பட்டேலுடைய பல ஸ்டேட்மெண்ட்ஸை பல பத்திரிகைகளில் வந்திருக்கிறத நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, இடஒதுக்கீடை அனுபவிக்காத சமூகத்தை பாதிக்கு உள்ளாக்கி. இல்லை அப்படி கூட அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கே வரல. இடஒதுக்கீடு பெறுபவர்கள் தங்களுடைய பெர்சன்டேஜ் அந்த இடஒதுக்கீட்டிலிருந்தும் பலன் பெறுகிறார்கள், ஜெனரல் கோட்டாவிலிருந்தும் அவர்களுக்கு இடம் கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்ப அதுல ஒட்டுமொத்தமாக நியாயம் இல்லாமல் இல்லை. ஸோ அதையுமே ஒரு தடவை பரிசீலிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இப்ப ஒருவர் வன்முறையில அதுக்கு அவர்கிட்ட விளக்கம் கேட்டலாம். இடஒதுக்கீட்டிலையும் அவங்க பலன் பெறாங்க, ஓப்பன் கோட்டாவிலையும் பலன் பெறாங்க அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? அது நியாயமானதுதானா? ஓப்பன் கோட்டா அல்ல, அதுக்கு பேரு ஓப்பன் காம்படிஷன். ஒரு திறந்த போட்டியில் அனைவருக்கும் உரிமை உண்டு. அங்கேதான் நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த நாட்டில் இடஒதுக்கீட்டை எதிர்த்து பேசியவர்கள், சமூக நீதியை எதிர்த்து பேசியவர்கள் என்ன சொன்னாங்க? திறமை புறக்கணிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது திறமை இருந்தால் நீ அந்த இடத்திற்கு வா. ஒரு திறமை, நான் ரிசர்வேஷன்ல நான் பியூசியில் சேர்ந்தேன். ஆனால் எம்ஏ அப்ளைடு ஜியாகிரபின்னு வரும்போது நான் ஓப்பன் காம்படிஷனில் வந்துட்டேன். காரணம் எம்ஏ யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். நான் வந்துட்டேன், அந்த நிலைக்கு நான் தகுதி பெற்றேன். ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் பொழுது முதலில் அது எனக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கிறது. அடுத்தபடியாக அந்த வாய்ப்பை நான் நன்றாக பயன்படுத்திக் கொள்ளும் போது அது என்னை திறனை உயர்த்துகிறது. திறனுக்குரிய இடத்தில் நான் வருவதில் உங்களுக்கு என்ன சங்கடம்? நீங்கள் தானே சொல்லீர்கள் திறனுக்கு நாங்கள் தானே ஆட்கள் என்று சொன்ன சமூகங்கள் இந்த நாட்டில் இருக்கின்றனவே. அப்படித்தானே இடஒதுக்கீடு மண்டல அறிக்கைக்கு எதிரான போராட்டம் டெல்லியில் நடந்தது. சமூக நீதி என்றால் என்ன? எந்த காரடியை வைத்து ஒரு சமூகத்திலும் அரசியலிலும் நிர்வாகத்திலும் அதற்கு உரிய இடம் மறுக்கப்படுகின்றதோ அதையே அடிப்படையாக்கி அவர்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டை அளிப்பதுதான் சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ் என்றார்கள். ஒரு சமூக நீதி என்பதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. பட்டேல் சமூகத்தை இந்த இடத்தில் நாம் வாதத்திற்கு எடுத்துக்கொள்வோம். அதில் அவர்கள் என்ன கேட்கின்றார்கள் என்பதனை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இவர்களுக்கு இவ்வளவு பணம் இருக்கிறது, இவ்வளவு வணிகம் இருக்கிறது, அவர்கள் நீக்கமர எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்றார்கள் என்று திரு பத்ரி சேஷாத்ரி அவர்கள் சொல்வதை ஏற்கின்றேன். ஆனால் குஜராத்திலும் மத்திய அரசு பணிகளிலும் IAS IPS உள்ளிட்ட அதிகாரத்தை பரவலாக கொண்டு செல்லக்கூடிய இடங்களிலும் அந்த சமூகத்திற்கு எவ்வளவு இடம் இருக்கிறது, எந்த அளவிற்கு அவருடைய பிரதிநிதித்துவம் இருக்கிறது? ஏன்னா ஜனநாயகம் என்பது பிரதிநிதித்துவ அடிப்படையிலானது. இந்த நாட்டில் எப்படி என்றால் அமைச்சர்களாக இருப்பார்கள், முதலமைச்சராக இருப்பார், வாரிய தலைவர்களாக இருப்பார்கள். ஆனால் IAS IPS என்று வரும்போது வேறு ஆட்களாக இருப்பார்கள். நிர்வாகத்தினுடைய தலைமை பொறுப்பில் மற்றவர்கள் ஒரு குறுகிய ஒரு சிறுபான்மை சமூகத்திலிருந்து நிறைய பேர் இருப்பார்கள். இதை மண்டல் அறிக்கை கொடுத்த நீதிபதி பிந்தேஸ்வர் பிரசாத் மண்டல் அவர்கள் பட்டியல் வாரியாக வெளியிட்டார்கள். எனவே ஒரு வாய்ப்பு வழங்கப்படுது, அதை பயன்படுத்திக்கிட்டு ஓபன் கோட்டால வர்றதுல என்ன தவறு இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, நான் இதில் என்னுடைய கருத்தையாக நான் எதுவுமே சொல்லலை. ஒட்டுமொத்தமாக இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இல்லையா, அதில் நிறைய சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்க போகுது. எப்பொழுது ஒரு சமூகம் ஒரு நம்ம இன்றைக்கு இடஒதுக்கீடுங்கிறத நம்ம ஒரு தொகுப்புக்கு தான் வழங்கிட்டு இருக்கோம், ஒரு தனிப்பட்ட சாதிக்கு வழங்கலை. அதில் OBC அப்படிங்கும்போது அதில் இவ்வளவு சாதிகள் இருக்குது. அப்போ யார் அந்த தொகுப்பில் இருக்க வேண்டும், யார்? இப்போ SC STக்கான டெஃபினிஷனே வேறு. அது நம்முடைய அரசமைப்பு சட்டத்தின்படியும் அது தீண்டாமைங்கிற ஒரு புள்ளியை தொட்டும், இன்னொரு பக்கம் அது பழங்குடியினர்கள் யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான வரையறையின் கீழே அது வந்துருச்சு. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த யார் பிற்படுத்தப்பட்டவர் அப்படிங்கிறதுக்கான ஒரு நாம் தெளிவாக உருவாக்கப்பட்டு அதில் மாற்றம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது இல்லைன்னா இந்த மாதிரியான பல கலவரங்கள் வந்துகிட்டே இருக்க போகுது. கலவரமாக இல்லாவிட்டாலும் கோரிக்கைகளாகவும் போராட்டமாகவும் அது வந்துகிட்டே இருக்கும். அதற்கான எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் யாரும் இது வரைக்கும் உருவாக்கலை. யார் பிற்படுத்தப்பட்டவர் அப்படிங்கிறது டேட்டாவின் அடிப்படையில் மட்டும்தான் நீங்கள் செய்ய முடியும். தொடர்ந்து எப்படி 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கிறதோ அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தால்தான் யார் எந்த குழுவுக்குள் இருக்க வேண்டும், இங்கிருந்து வெளியில் போகிறது வெளியிலிருந்து உள்ள வருதுங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது ஒரு மைக்ரோ லெவலில் இந்த இடஒதுக்கீடை செய்ய முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஐயநாதன் சொல்கிறாரு, இவர்கள் வணிகத்தில் பெரிய அளவுக்கு இருக்காங்க, கட்சியில் இருக்காங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க, ஆனால் IAS IPS இல்லை அப்படின்னா அதற்காக அதுக்குன்ற தனி ப்ரோக்ராம் பண்ண முடியுமா? IAS IPSங்கிறது ஒரு ஆண்டுக்கு 200 பேர் கூட எடுக்கிறது இல்லை. சின்ன உங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் உள்ள வரவங்க
எவ்வளவு பேர் எனக்கு தெரியல, அது few hundredக்கு மேல இருக்க முடியாது. 24 பணிகளுக்கு மேலாக ஓகே, நடத்தக்கூடிய நான் சொல்றது வந்து IAS IPS மட்டும் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து மிக குறைவான ஒரு எண்ணிக்கை தான் வரப்போகுது. 1000 பேர் வராங்க. அதுல போய் நீங்க வந்து இப்போ ஒரு 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 கல்வித்துறை இருக்கு. இப்போ நீங்க நாளைக்கு வந்து ISR 1 எடுத்துப்பீங்க, ராக்கெட் விடுறாங்க, அதுல எவ்வளவு பேர் பட்டியல் இருக்காங்க அப்படின்னு என்ன ஆரம்பித்தோம்னா இது வந்து நிறைவேறாத கோரிக்கைகளாக தான் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அதே மாதிரி இன்னொருவர் கேட்கலாம், அப்போ எனக்கு வந்து வைர தொழில் வச்சு கொடு அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ஜாதி வந்து அரசாங்கத்தை கேட்க முடியுமா? மொத்தமாக தான், அதாவது இதெல்லாம் வந்து ஒரு இண்டிகேட்டர் மட்டும்தான் வைக்க முடியும். இவ்வளவு ஏதாவது முக்கியமான சில துறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதுல இந்த ஜாதியோடைய ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கு இதுல இருக்கு இதுல இல்லைன்னா அதற்காக இதுல போய் உங்களுக்கு 4 இடம் கூட அப்படிலாம் செய்ய முடியாது. சரி, இந்தியா முழுமைக்கும் இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக எழுந்திருக்கக்கூடிய இந்த கசப்புணர்வு அப்படிங்கிறது தமிழகத்துல என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இப்போ தமிழகம் தான் வந்துட்டு சமூக நீதிக்காக முன்னோடி மாநிலம். தந்தை பெரியாருக்கு முன்னாலேயே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது நீதி கட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்டது. 100 பேர் இருக்கிறாங்கன்னா சமூகத்தில் இருக்கக்கூடிய 100 பேர்ல அவங்களுக்கு உரிய அந்த பிரதிநிதித்துவத்தை கொடுக்கறதுன்னு சொல்லி நடைமுறைப்படுத்தி வெற்றியும் பெற்றாங்க. அதுதான் பின்னாளில் வந்துச்சு. திரு பத்ரி அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், இந்த பிற்படுத்தப்பட்ட தன்மை என்பதற்கான அளவுகோல் என்ன அப்படின்னு சொன்னார். இப்போ எஸ்சினா தீண்டாமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் தந்தை பெரியாரினுடைய போராட்டத்திற்கு பிறகு 2 திருத்தங்கள் செய்யப்பட்டன. அரசமைப்பு சட்டப்பிரிவில் 15(4) எஜுகேஷன், 16(4) வேலை வாய்ப்பு. இதில் சொல்லப்பட்டது என்னென்றால், எந்த விதமான அடிப்படைகளிலும் இனம் சார்ந்து, மொழி சார்ந்து, ஜாதி சார்ந்து எந்த அடிப்படைகளிலும் ஒருத்தரை நீங்க புறக்கணிக்க கூடாது, டிஸ்கிரிமினேட் எகெயின்ஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு என்று இருந்ததை ஒரு திருத்தத்தை சேர்த்து எந்த ஒரு சமூகத்திற்கும் அவர்களுடைய சமூக கல்வி நிலையை அடிப்படையாக கொண்டு மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை வழங்கக்கூடிய வழிமுறைகளை அரசு காணலாம் அப்படின்றதான் கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் 15(4) 16(4) கொடுத்திருக்கு. திரு நேரு அவர்கள் சொல்கின்றார்கள், பொருளாதார ரீதியாக ஒருவர் முன்னேறு என்பது ஒரு அளவுகோல் கிடையாது. பொருளாதார அளவுகோல் இருக்கும், இல்லாமல் போகும். அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திறந்த பொருளாதார சமூகத்தில் வந்துட்டு இன்னைக்கு 50,000 60,000 சம்பாதிக்கிறவர் நாளைக்கு காம்படிஷனில் போயிட்டு ஒன்றும் இல்லாத போயிடுச்சு அப்படின்னோம்னா அந்த பொருளாதார அளவுகள் போயிடும். ஆனால் சமூகம் தொன்று தொட்டு அந்த சமூகத்தினுடைய நிலை என்ன, அது சமூகத்தில் எவ்வாறு பார்க்கப்படுகிறது, ஒட்டுமொத்த சமூகத்தில் எவ்வாறு பார்க்கப்படுகிறது, கல்வி நிலை என்ன என்பதை பார்க்க வேண்டும். கல்வி நிலை என்ற போது குடும்பமும் வந்து விடுகிறது. அப்படி வரும்பொழுது சமூக ரீதியாக கல்வி ரீதியாக என்று சொல்லக்கூடிய அந்த அளவில் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும். This is what is called the theory of adequacy. போதுமான அளவிற்கு ஒவ்வொரு சமூகத்தையும் நாம் உயர்த்த வேண்டும். ஒரு சமூகத்தை சேர்ந்த இப்ப ஒரு இடத்துல வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் பாதிக்கப்படும் பொழுது சில அங்க தாழ்த்தப்பட்ட ஒரு அதிகாரி இருந்தாருன்னா அந்த இது தடுக்கப்படுது இல்ல. இல்ல, அவங்க வந்து இன்னொரு சமூகத்திற்கான அந்த வாய்ப்பை மறுக்கிறாங்க. நீங்க பாக்கலையா, ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க உயர் தரப்புல போகிற போது, ஒரு எக்கனாமிக்கலாக இல்ல சமூக ரீதியாக ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிற போது அவங்க சமூகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பை மறுக்கலையா, அதுதானே எதிர்ப்பாக மாறுகிறது. அப்படி நீங்க இல்ல அப்படிலாம் இல்ல, உள் எதிர்ப்பு அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இல்ல, நான் கேட்கறது விட்டு கொடுப்பதற்கு அவங்க தயாரா இல்ல. இப்ப ஜாதி வேணான்னு சொல்றவங்க எத்தனை பேர் இடஒதுக்கீடு வேணான்னு சொல்றாங்க. இல்ல உயர்ந்த நிலையில் போகிறவர்கள் அந்த இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணாம், எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு இடஒதுக்கீடு வேணான்னு எத்தனை பேர் தைரியமாக முன் வந்து சொல்றாங்க. ஒரு நிமிஷம், சாதி மறுப்புன்றது எப்படின்னா நம்ம அந்த சிந்தனை மறுப்பு தான் சாதியம் தான். சாதி அப்படின்றது கிடையாது. நம்ம இல்லைன்னா கூட பத்ரி என்ன, ஐயநாதன் என்ன, கார்த்திகனான்னு சொல்லிவிடுவாங்க, அது வேற விஷயம். சாதியம் இல்லாமல் மறுப்பது. ஆனால் ஒரு சமூகம் ஒட்டுமொத்த நாம் சார்ந்துள்ள சமூகத்தினுடைய நிலை என்ன, அதுதான் இங்கே கவனிக்கத்தக்கது. இதுல விட்டு கொடுக்கறதுன்ற பேச்சுக்கே இடமில்ல. நீங்க மறுத்துறலாம். இல்ல, நீங்க சொன்னது அரசியலமைப்பு சட்டத்திலும் இருக்கு. கல்வி ரீதியாக சமூக ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு தானே. அப்ப முன்னேறினவர்கள் அதை வந்து வேணான்னு சொல்வதற்கான மனப்பான்மையே வரலைங்கிறதான இப்ப கேள்வி. அது வராது. காரணம் என்னவென்றால் இது அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு இடம். நான் அதனாலதான் சொல்ல வரேன், டியூ ரெப்ரசன்டேஷன், ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் என்பதை நான் சொன்னது. ப்ரொபோஷனல் என்பதற்கு சட்ட ரீதியாக ஒரு ஆழ்ந்த பொருள் உண்டு. நம்முடைய ஒரு ஜனநாயகம் என்பது வெரி வைப்ரண்ட் டெமோக்ரஸி என்று சொல்லுகின்றோம். இப்போ உலகத்தில் வேற எங்கேயாவது ஒரு நாட்டில் 6000 ஜாதி இருக்குதா? இந்தியாவில் இருக்கு. அப்படி வரும்பொழுது இது அரசியலை கட்டுப்படுத்துகிறது, எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் பத்ரி அவர்கள் கேட்டதை போல ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு செய்ய மாட்டேங்கிறாங்க? அப்போ அதில் இருக்கக்கூடிய அரசியல் என்னன்னா அவங்களுக்கு இயல்பாக கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒதுக்கீட்டை விட்டுத்தர மனப்பான்மை இல்லை. அதனால தான். ஆனால் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னோம்னா, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னோம்னா, இன்னைக்கு என்ன சொல்றாங்க, எல்லா ஜெயினர்களும் தங்களை வந்துட்டு ஜெயின் என்று சொல்லிடுறாங்க. அதுலேயே ஒரு சப்காஸ்டெல்லாம் இருக்குது. ஆனால் ஒட்டு மொத்தமாக அவங்க வந்துட்டு தங்களை சொல்லி அந்த மாதிரி பதிவு பண்ணி அதன் மூலமாக ஒரு உரிமையை பெற நினைக்கின்றார்கள். அவர்கள் பெற நினைக்கக்கூடிய அந்த உரிமைக்கு அவர்கள் தகுதி பெற்றவர்கள் தானா என்பதனை ஒரு நிபுணர் குழுவை வைத்து ஆய்வு செய்து அதுக்கு தரவுகளை எடுத்து அதன் மூலம் நம்ம நிர்ணயிக்க வேணும். ஆனால் அதற்காக
பல்வேறுபட்ட காரணங்களை சொல்லி அவர்களுடைய அந்த கோரிக்கையை புறக்கணித்து விடக்கூடாது. அதான் முக்கியம். இல்லை தான், இந்த தரவுகள் இல்லாதது தான் இங்கே பிரச்சனையே. நீங்கள் தரவுகளை ஒட்டுமொத்தமாக கொடுக்கும் பொழுது நீங்கள் ஒருவர் வந்து நாங்கள் எந்த விதத்துலையோ பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. இன்றைக்கு வெறும் மனப்பதிவுகளை வச்சுக்கிட்டு தான் வந்து ஒரு கூட்டம் வந்து தாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் தூக்கி முன் வைக்கிறாங்க. பட் ஆக்சுவல் நம்பர்ஸ்னு ஒன்று நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அது நமக்கு தெரியாத காரணத்தினால தான் இது போன்ற போராட்டங்கள் வருது. அதனால வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறதாக ஜாதி அடிப்படையில் தொழில் அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரிவுகள் அப்படிங்கிறதே ரொம்ப அறிவுபூர்வமானதாக இல்லைங்கும் போது இடஒதுக்கீடு மட்டும் அறிவுபூர்வமானதாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா? இல்லாவிட்டா இந்த போராட்டங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கும். சரி சொல்லுங்க. இல்ல இந்த அறிவியல் பூர்வமாகத்தான் எதையுமே செய்ய முடியும். ஜாதி அறிவியல் பூர்வமா இல்லையாங்கிறத தாண்டி நம்ம சமூக அறிவியலை பத்தி பேசிட்டு இருக்கோம். இங்க சமூக அறிவியலின் படி இதெல்லாம் வந்து இயங்கக்கூடிய குழுக்கள். இந்த குழு இல்லாம போயிடாது இன்னைக்கு. இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு அகமண முறையில் ஒரு பெரும்பாலாக ஒரு இடங்களில் வசிக்கக்கூடிய ஒரு க்ளோஸ் உறவினர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது திடீர்னு நீங்கள் வந்து ஒரு சட்டம் போட்டு அதை மாற்றிட முடியாது. அது வேண்டுமா வேண்டாமாங்கிறத வந்து நம்ம இன்டெலெக்சுவலாக பேசலாம். ஆனால் அது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு குழு. அப்போ அதன் மேலே நீங்கள் கட்டமைக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு. ஏன்னா இல்லாமல் நாங்கள் பிற்படுத்தப்பட்டுள்ளோம் அல்லது நாங்கள் வந்து பாதிக்கப்படுறோம் அப்படின்னு ஒரு சொல்லும் பொழுது அது உண்மையா அப்படிங்கிற தரவுகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் இல்லையா. இன்றைக்கு வந்து மதவாரியான ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எண்ணிக்கை வந்திருக்கு, அதை வைத்து பேச முடியுது இல்லையா. அந்த எண்ணிக்கை வரல அப்படின்னா நம்ம மாட்டுக்கு வந்து மாறி மாறி ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருப்போம். இல்ல அதுவும் அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு அப்படிங்கறத. அரசியல் இருக்கும், இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கும், எல்லாவற்றுக்கு பின்னாடியும் அரசியல் இருந்துட்டு தான் இருக்க போகுது. இடஒதுக்கீடு செய்ய வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுது? கேட்பவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள், கொடுக்கக்கூடியது கம்மியாக இருக்கின்றது என்பதனால்தான். ஒரு பரவலான ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பொழுது, சமூக பொருளாதார தளத்தில் பரவலான முன்னேற்றம் ஏற்படும் பொழுது கேட்பவர்களை விட கொடுக்கக்கூடிய இடங்கள் அதிகமாக இருக்கும். இது 2வது 5ஆண்டு திட்டத்தில் ஒரு நோக்காக வைத்துப்பட்டது. எப்படி சொன்னாங்கன்னு பாருங்க. The employment generation should have to be in such a way that it will exceed the number of labor production என்றார்கள். ஒரு வயதுக்கு வந்துட்ட உடனே ஒருத்தன் உழைக்கிறதுக்கு தயாராகும் போது அவனுக்கு வேலை இருக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவாங்க. இப்போ நீங்க நல்லா கவனிங்க, அரசுல அப்படி செஞ்சிட முடியாது, தனியார்ல அதை செய்யலாம். எல்லா இடத்துலயும் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். இன்னைக்கு படிக்காத சமூகமே கிடையாது, படிக்க வைக்காத சமூகமே கிடையாது. நிச்சயமா அவ்வளவு போராடி செய்யக்கூடிய ஒரு இடத்துல தனியார் துறை பதவி உயர்வு அப்படிங்கிறது இன்னும் நிறைய பதவி உயர்வு முதல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் உரிமை என்று பார்க்க வேணும். இதை சலுகை என்று பார்த்து நம்மை நாமே கண்ணை மூடிக்கொள்ளக்கூடாது. நமது சமூகம் என்பது பல்வேறுபட்ட பிரிவினைகளையும் பல்வேறுபட்ட படிநிலைகளையும் கொண்டது. இதில் ஒரு ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கான ஒரு ஆழ்ந்து சென்று தரவுகளை எடுத்து நியாயம் வழங்க வேண்டும். அது சமூக நீதி. அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.